அன்பான தனுசு ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கும், தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் விலகிறதுக்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் அடைவதற்கும், பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறைகளையும், இது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தேர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்போது உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீடான மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்காங்க. இந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மனசில் நினைச்ச காரியங்கள் எல்லாம் இனிமே தான் சூப்பராக நடந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. இதன் காரணமாக வேலை வாய்ப்பு, தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது. தொழிலில் உங்களுக்கு போட்டியாகவும் எதிரியாகவும் இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. மற்றவங்க முன்னாடி தனித்து நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த போகிறீங்க. குரு பகவானுக்கு பலம் அதிகரிக்கிறதுனால இதுவரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாமே நீங்கும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், நிறைய செலவாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட பிறகு உங்கள் மனசில் ஒரு சின்ன கஷ்டம் வந்திருக்கும். வேற ஒரு நல்ல டாக்டரை பார்க்கறது மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாத்திரையிலேயே சரியாயிடும், உணவு பழக்கத்திலேயே சில மாற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சாதாரண சிகிச்சை முறைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. மேலும் சுக்கிரன் மேச ராசிக்கு போகும்போது உங்கள் ராசிக்கு 6, 11 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுடைய வாரிசுகளுக்கு மிகப்பெரிய இடத்துல நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமையும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சிலர் கிராமத்தில் இருந்து டவுனுக்கு போகிறதுக்காக கிராமத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வித்துட்டு டவுன்லேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறதால குரு கொடுக்கக்கூடிய பலன்களை சில நேரங்களில் தடுக்கவும் செய்வார். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நோய் பற்றிய பயம் இருக்கும். வருமானத்தை மீறி அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். கடன் வாங்கி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ரொம்பவும் யதார்த்தமாக பழகக்கூடிய உங்களை எதிரிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடுவதற்கான சூழ்நிலையிலும் இருக்கு. உங்க கண்ணுக்கே தெரியாத துரோகிகள் கூடவே இருந்து மறைமுகமாக உங்களுக்கு எதிரான விஷயங்களை செய்வாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்கால திட்டம், முன்னேற்றம், தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு போகிறதால உங்களுடைய 5, 12 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு மாறும்போது கல்யாண முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். இது வரைக்கும் எத்தனையோ காரணங்களை சொல்லி உங்களுடைய திருமண முயற்சிகள் தடைபட்டு இருக்கலாம். இனி அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. கூடுதலாக இந்த காலத்தில் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய பெற்றோர் மற்றும் நண்பர்களின் உதவியால் தொழில் வளர்ச்சியும் நீண்ட தூர பயணங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வாகனங்கள் மற்றும் ஆடம்பரத்திற்காக அதிகமான செலவுகள் செய்வீங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 7, 10 இடங்களுக்கு அதிபதியான புதன் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு போய் நீச்சம் அடைகிறாரு. அதிலும் முக்கியமாக கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் அடையும் பொழுது இது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இந்த குறுகிய காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதோடு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எப்போ சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் எடுக்கலாம். உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, நிதி இல்லை, யார் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு தயக்கமாக இருந்தாலும் உறவினர்களுடைய சேர்க்கை, நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு புதியதாக ஒரு தெம்பை கொடுத்து அந்த விஷயத்தை நடத்தி காட்டும். வெளிநாட்டு வணிகங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சகோதரர்களுக்குள்ள இதுவரைக்கும் இருந்த மன வருத்தங்கள் மறையும். மார்ச் மாதத்திற்கு பிறகு மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போகிறதால இந்த பகை கிரகங்களின் சேர்க்கையால் பண விரயங்களும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாகும். எதிரிகளால் மன நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை நடத்தி முடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க. ஆனாலும் அதற்காக நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது. விடாமுயற்சியோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி செய்யணும். பொது வாழ்க்கை மற்றும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பொறுப்புகளில் திடீர் மாற்றம் ஏற்படும். அரசு மற்றும் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில கட்டுப்பாடுகள் மற்றும் கண்டிப்புகள் உண்டாகும். மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் அலைச்சல் காரணமாக சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் 100% ஈடுபாட்டோட செய்ய முடியாத சூழல் ஏற்படும். அதனால் உடலுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும். ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது அத்தியாவசிய செலவுகள் மற்றும் எளிமையாக அதை முடிக்கிறதுக்கான சிந்தனைகள் உங்ககிட்ட இருந்தாலும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள் மூலமாக பண விரயமாகும். பெயர் மற்றும் புகழுக்காக இயங்கி அதிகமான கடன் வாங்கி பிரம்மாண்டமாக சுபகாரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன்களை வாங்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறவுகளிடம் நன்மதிப்பை பெறுவது சற்று சிரமமாக இருக்கும். இருதலை கொல்லி எறும்பு போல உங்களை சுற்றி இருக்கவங்கிட்டிருந்து அதிகமான எதிர்பார்ப்பு உங்கள் மேலே இருக்கும். எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யாமல் மனக்குழப்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் எந்த இடத்திலையும் யாரையும் உதாசீனப்படுத்தாமல் அமைதியாக கடந்து போவதும், எல்லாரையும் அரவணைச்சு போகிறதும், விட்டு கொடுத்து போகிறதும், சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்வதும் ரொம்பவே முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த கிரக நிலைகள் தான் காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழலில் சில தவறான முடிவுகளை எடுத்தாலோ அல்லது யாரையும் கண்டும் காணாமல் விட்டுவிட்டாலோ சில உறவுகள் பெறுவதையும் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய சில செயல்களையும் எதிரிகள் செஞ்சு முடிப்பாங்க. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில மாதம் எடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சமயோஜிதமாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, சுமூகமாக போகணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சு வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய பகுதியில் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மற்றும் தடைகளை விலக்கி மன நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஈரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அடியோடு காணாமல் போக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுகமான போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சிறைவாசத்தில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்க. இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு மற்றும் புகழ் பல மடங்கு உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு, நிலம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். அவங்களுடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சு வருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வருமானம் குறைவு இருக்குது அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு விரும்பக்கூடிய வேலை அதிக வருமானத்தோடு கிடைக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வரும். இது வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரே ராசியில லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த மாதிரியான சமமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. முக்கியமான கிரகங்கள் நீச நிலையில இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். மற்றபடி இந்த பலன்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ அல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. சாதகமான இடத்தில் இல்லாத கிரகங்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது ரொம்பவே அவசியம். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.